அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை மரியா விண்ணேற்பு அடைந்த அரசியாக, விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டவராக கொண்டாடப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் 5:21 முதல் 24 பகுதியிலே ஏனோக் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்து பழைய ஏற்பாட்டிலே 2 அரசர்கள் நூல் 2:11 முதல் 14 வரை உள்ள பகுதியிலே எலியா விண்ணகம் எடுத்து செல்லப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்து 40 நாட்கள் தன்னுடைய உயிர்ப்பை தன்னுடைய சீடர்களுக்கு நிரூபித்த பிறகு விண்ணகம் ஏறி செல்கிறார். அனைத்து நற்செய்தி நூல்களும் அதனை நமக்கு தெளிவாக சொல்கின்றன. மிக குறிப்பாக மார்க்கு 16:19, லூக்கா 24:50 முதல் 53, திருத்தூதர் பணி 1:6 முதல் 11 ஆகிய பகுதியிலே நாம் இதனை பார்க்கிறோம். அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பற்றிய செய்திகள் 2ஆம் நூற்றாண்டு முதல் திருச்சபையில் காணப்படுகிறது. அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பேராலயம் ஜெர்மன் மொழியிலே டோர்மிஷியன் கிரிஷே என்று அழைக்கப்படுகிறது. டோர்மீர் என்றால் லத்தீனிலே தூங்குதல் என்ற அர்த்தம்.
எனவே அந்த ஆலயம் அன்னை மரியாவினுடைய உறங்கும் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே அந்த டோமில் உள்பகுதியிலே வரையப்பட்டிருக்கக்கூடிய படங்கள் அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பற்றி சொல்கிறது. அன்னை மரியா இறந்தவுடன் எல்லா திருத்தூதர்களுக்கும் அது இயல்பாகவே தெரிந்துவிட்டது. எல்லோரும் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துவிட்டார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் காலதாமதமாக செல்கிறார். அவர் தூர தொலைவிலிருந்து வந்தவர். அவர் நம் நாட்டுக்காரர் தோமா. அன்னை மரியா இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அதை நம்ப மறுக்கிறார். எனவே அவரை அழைத்து கொண்டு போய் அன்னை மரியாவினுடைய கல்லறையை திறந்து காட்டுகிறார்கள். அவரை அடக்கம் செய்த பெட்டியில் அவருடைய உடல் இல்லை, புஷ்பங்கள், மலர்கள் தான் இருந்தன. விண்ணை நோக்கி பார்க்கிறார்கள். அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தார். இந்த கதையானது அங்கே வரையப்பட்டிருக்கிறது. அது முதல் அன்னை மரியா அவருடைய வாழ்வு காலம் முடிந்தவுடன் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல பெற்றார் என்ற நம்பிக்கை திருச்சபையிலே அதிகமாக காணப்படுகிறது. கீழை திருச்சபைகளில் 6ஆம் நூற்றாண்டு முதல் இந்த விழா மரியாவின் இறப்பு திருநாள் என்று கொண்டாடப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டு முதல் மேலை திருச்சபைகளிலே மரியாவின் விண்ணேற்பு திருவிழா என்ற பெயரிலே கொண்டாடப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டு முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 1/11/1950 திருத்தந்தை 12ஆம் பயஸ் அன்னை மரியாவின் விண்ணேற்பை நம்பிக்கை உண்மையாக மறைபொருளாக அறிவித்தார். எனவே இந்த அன்னையினுடைய விண்ணேற்பு மிகச்சிறந்த அவருடைய வாழ்வுக்கு கொடுக்கப்பட்ட பரிசாக இருக்கிறது. அது அவருக்கு மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களுக்கும், ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற பரிசாக இருக்கும். அதிலே அன்னை மரியா முதல் நிலையில் இருப்பவராக இருக்கிறார். அவர் விண்ணக பரிசை கொடையாக பெற்றிருக்கிறார். அதுபோல நாமும் அவரை போல கடவுளால் விண்ணக பரிசு என்னும் கொடையால் நிரப்பப்படுவோம். எனவே விண்ணேற்படைந்த அரசியை பின்பற்றுவோம். நாமும் விண்ணகம் நோக்கி பயணிப்போம். மரியே வாழ்க. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின்
மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது மருத்துவர் திருமதி சிந்தியா அலெக்சாண்டர் அவர்கள். வாங்க சந்திக்கலாம். அம்மா வணக்கம். மரியன்னையிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? தாழ்ச்சி. இப்ப வந்து மாதா கப்ரியல் ஏஞ்சல் வந்து மாதா கிட்ட வந்து அப்படி விஷயத்த சொல்லும் போது உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த தாழ்ச்சியோட அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே எலிசபெத் அம்மாவுக்கும் இது பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்ஹேஸ்ட் அந்த புக்ல போட்டிருக்கோம். இன்ஹேஸ்ட் நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு நினைக்காம உடனே போனாங்க. ஸோ எப்பவுமே ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னா உடனே பண்ணணும். அதை வந்து மாதாட்ட இருந்து கத்துக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச உடனேயே எலிசபெத் அம்மாவுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த அவங்களே பிரெக்னென்ட் தான், ஆனா அந்த கல்லு முள்ளு மேல போய் அப்படி போய் உதவி 3 மாசம் இருந்து எலிசபெத் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி எது எது செஞ்சாலும் அது கடவுளுடைய கிருபை, நம்ம டிவைன் வில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இப்ப வந்து சிலுவை பாதையில 4வது ஸ்தலம் மாதா வந்து இயேசுவை மீட் பண்றாங்க. இப்போ அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து ஏன் எப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க பவரை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அவங்க வந்து இது வந்து கடவுளுடைய வில்ல நம்ம செய்யணும், இட்ஸ் த டிவைன் வில் அப்படின்றதுக்காக செஞ்சு அந்த மாதிரி. ஸோ நம்மளும் லைஃப்ல வந்து ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா வி ஷுட் அக்செப்ட். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு மாதாட்ட ஒப்படைச்சிட்டு அந்த வில், இது டிவைன் வில், ஆமா இறை சித்தம், இது உங்களுடைய ஹெல்ப்போட நாங்க சைமன் ஆஃப் சைரீன் வாஸ் கால்ட் டு கேரி த கிராஸ். அந்த மாதிரி கடவுள் தான் ஃபுல் பாரத்தை தூக்குவாரு, நம்ம சேர்ந்து தூக்குற அளவுக்கு நம்ம இருக்கணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் மாதாவை ரொம்ப ஏற்றி பாக்குறேன். அம்மா நீங்க வந்து தினமும் திருப்பலிக்கு செல்றதை நான் பார்த்திருக்கேன். நீங்க அப்படி மதர் மேரிட்ட நீங்க வேண்டுதல் செஞ்சிருக்கீங்களா? என்ன வேண்டுதல் செஞ்சீங்க? அது கிடைச்சதா? இந்த தினம் பூசைக்கு போறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தி கிஃப்ட் ஆஃப் த சர்ச். ரோட்டை கிராஸ் பண்ணா எனக்கு கோயில். ஸோ மற்றவங்கள எதிர்பார்க்க முடியாது, தூரத்துல இருக்கவங்க. கிட்ட இருக்கிறவங்க கட்டாயம் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். அண்ட் அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ்ல ஒரு லைன் இருக்குல்ல, டு ஹூம் மச் இஸ் கிவன் மச் வில் பி எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த பூசைக்கு போறது நான் ஒரு பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன். தினம் பூசை
அந்த காஸ்பிள் ரீடிங்கு, அப்புறம் சாமியார் சொல்ற ஹோமிலி, அதுக்கப்புறம் we are receiving the body and blood of Christ. ஸோ இது ஒரு பெரிய வரம் நம்மளுக்கு தினம் கிடைக்குதே அப்படின்றதுனால தான் அந்த டெய்லி மாஸ் ஆயிடுறேன். அண்ட் ஐ டெல், நிறைய பேர்கிட்ட சொல்வேன், எங்க பேர பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்கிட்டையும் சொல்வேன், தினம் இது வந்து இட் இஸ் அன் வெரி பிக் கிஃப்ட். டோன்ட் லீவ் திஸ் கிஃப்ட் ஆஃப் டெய்லி மாஸ் அப்படின்ட்டு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல மாதா வந்து என்ன மிரக்கல் என் லைஃப்லன்னு, நிறைய மிரக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி த்ரூ மை ஸ்டடிங் இயர்ஸ். இன் யங் ஏஜ்ல ஐ வாஸ் போஸ்டட் இன் அ வெரி ரிமோட் ஏரியால வேலை செஞ்சேன். அங்கேயும் மாதாவுடைய பாதுகாப்புன்னு நான் எப்பவும் நினைப்பேன். எத்தனையோ சுச்சுவேஷன் இருந்தது, பட் நிறைய இந்த டைம்ல மாதாவுடைய பாதுகாப்புல தான் நான் சேஃபா இருந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி ஆப்ரேஷன், ஐ எம் அ சர்ஜன். ஆப்ரேஷன் பண்றோன்னு வச்சுங்க, திடீர்னு ப்ளீடிங் ஆகும், அல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும். நான் எப்பவுமே கேஸ்க்கு போறேன்னா இருந்தா நான் என் ரோஸ்ரியை என் செயின்ல போட்டுட்டு தான் போவேன். ஸோ அப்படிங்கிறது உடனே நான் இப்படி மாதா அப்படின்னு தொட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. அண்ட் எவ்ரி திங் ஹஸ் கான் வெல். இது வரைக்கும் மாதாக்கு தான் நன்றி சொல்லணும்னா, இந்த மாதிரி ஷி ஹஸ் சேவ்ட் மீ இன் மை ப்ரொஃபஷன் ஆல்சோ. அப்படி நீங்க மருத்துவர், எப்பவுமே வந்து உங்களை வந்து பிஸியாவே வச்சிருக்கக்கூடிய ஒரு பணி அது. ஆமா. ஜெபம் செய்யறதுக்கு நேரம் இருக்கா? காலையில வந்து எழுந்திரிச்ச உடனே ஒரு சின்ன ஜெபம் சொல்வேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கும். ஸோ எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா சின்னதுல ஜெபம் சொல்லு அப்படின்றது இன்னைக்கும் ஐ ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி காலையில எழுந்திரிச்சோன்னு அதே மாதிரி ஒரு வாக்கியம் எழுதி வச்சிருப்பேன் எங்க அப்பா அம்மா போட்டோக்குல. லார்ட், தேர் இஸ் நத்திங் விச் யூ அண்ட் ஐ டுகெதர் கேனாட் ஹேண்டில். அது என்னன்னா, நீங்களும் நானும் சேர்ந்து இன்னைக்கு என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் அதோடைய மீனிங். ஸோ அதுக்கப்புறம் 6:30 காஃபி எல்லாம் போட்டு 6:30 கோயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் கொஞ்சம் தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பழக்கம் என்னன்னா, நான் ஒரு 9 hours நவீனா பண்ணுவேன். அவர்லி நவீனா, குழந்தை இயேசுங்க. 6 மணிக்கு ஆரம்பிப்பேன், 3 மணிக்கு முடிப்பேன். அந்த ப்ராக்டிஸை நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். 6 மணிக்கு வந்து ஃபேமிலிக்காக சொல்வேன். 7 மணிக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்வேன். 8 மணிக்கு பேஷண்ட்ஸ்க்காக சொல்வேன். 9 மணிக்கு இன்னைக்கு நிறைய கேள்விப்படுறோம் பேப்பர்ல டிவிலலாம், நிறைய பெண் குழந்தை வந்து பலாத்காரம்லாம் நடக்குதுன்னு. ஸோ சேஃப்டி ஆஃப் கேர்ள் சில்ட்ரன். அதே மாதிரி 10 மணிக்கு வந்து இன்னைக்கு அந்த பீஸ் வாருக்கு எவ்வளவு நம்ம ஜாம் பண்ணா அந்த பீஸ் வரும் உலகத்துல அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு மணி நேரம் ஏதாவது சில பேர் கேட்பாங்க, அவங்களுக்குன்னு 3 மணிக்கு முடிச்சிருவேன். ஏன்னா 4 மணிக்கு கன்சல்டேஷன் போறதுனால இது வந்து ஒவ்வொரு மணி நேரம் அப்படி சொல்ல, இது ஹார்ட்லி 1 minute கூட ஆகாது. பட் எவ்ரி hour we are in communion with God. So it helps to maintain our peace. And we are praying for somebody, intercessory prayer ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யாருக்காகவும் வேண்டுறோம் அப்படின்றது ஒரு திருப்தி. நீங்க வந்து கத்தோலிக்க திருவையின் மூத்த உறுப்பினர் கூட. நமது இனிய இதயங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய செய்தி. இப்ப மாதா பத்தி பேசுறதுனால, மாதாவுடைய ஜபமாலைய நம்ம கட்டாயம் செய்யணும், தினம் செய்யணும். ஜபமாலை சொல்லாம படுக்கவே கூடாது. இந்த ஜபமாலையில 53 தடவை we are telling now and at the hour of my death. அது இன்சூரன்ஸ் மாதிரி. நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஃபயர் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். பட் லைஃப்ல வந்து என்னதான் பணம் பண்றோமோ, புகழ் கிடைக்குதோ, ஃபேம், க்ளோரி, இப்ப காசு எல்லாம் இருக்கலாம். பட் ஆனா நம்ம கடவுள் நம்மளை கூப்பிடுற நேரம் வரும்போது, அது ஏர்லியா இருக்கலாம், லேட்டா இருக்கலாம், பட் கூப்பிடும் போது நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கோம்னா, நான் லைஃபை நல்லா நடத்தினேன், என்னை படைச்ச கடவுள்கிட்ட நான் கட்டாயம் திருப்பி போய் சேருவேன் அப்படின்ட்டு தான், அதுதான் சக்சஸ் இன் லைஃப். ஸோ இந்த ரோசரியை சொல்லிட்டு இருந்தோம்னா, 53 தடவை ஒரு ரோசரியில நவ் அண்ட் அட் தி ஹவர் ஆஃப் அவர் டெத் மதர் மேரி இஸ் டெல்லிங் me that I will look after you and take to heaven அப்படின்னு. ரோசரி சொல்லாம படுக்கவே கூடாது. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ரேயர். ஸோ லைஃப்ல வந்து ரோசரி, ஹோலி மாஸ் இஃப் பாசிபிள், டெய்லி ரீடிங்ஸ், அந்த ரோசரி should be a Catholic way of life. Must find the time. அப்படி. ரொம்ப நன்றிங்கம்மா உங்களை சந்திச்சதுல.
மாதா தொலைக்காட்சியின் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்க ஜெபிச்சுக்கிறோம் உங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நேயர்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதா டிவி நண்பர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். நன்றிங்கம்மா. இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் மருத்துவர் திருமதி சிந்தியா அலெக்சாண்டர் அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவத்தை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய கன்னிமரியாவை விண்ணேற்பு அடைந்த அரசியே என்று நாங்கள் போற்றுகின்றோம். அவரை நாங்கள் மகிழ்விக்கின்றோம், பெருமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, அன்னை கன்னிமரியாவின் வாழ்வின் இறுதி வேளையிலே ஆன்மாவோடும் உடலோடும் நீர் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டீர் என்பது திரு அவை எங்களுக்கு கற்பிக்கின்ற மறை கோட்பாடுகளில் ஒன்று. ஆண்டவரே, மனிதராகிய அந்த அன்னை மரியா தனது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு உம்மோடு அவர் இன்று இருக்கிறார் என்பதை நாங்கள் நினைக்கும் போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த அன்னையை போற்றுகின்றோம். ஆண்டவரே, அந்த அன்னையை பின்பற்றி அவரது வேண்டுதலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்விலே விண்ணேற்பு அடைவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அந்த அழைத்தலை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து காட்டி அந்த அன்னையோடு கூட நாங்களும் ஒரு நாள் விண்ணேற்படைய எங்களுக்கு அருள் புரிய இந்த வேளையிலே உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, பலவிதமான பாவங்கள், பலவிதமான தீமைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் வீடு இந்த உலகம் அல்ல என்பதை உணர்ந்து விண்ணகமே எங்களது தாய்நாடு என்ற மனநிலையோடு வாழ்ந்து அந்த அன்னையைப் போலவே விண்ணகத்திற்கு நாங்களும் வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். கொண்ட